தண்டு கீரை கீரை வாங்கலாம் கீரை வாங்கலாம் கீரை வாங்கி பாப்பா ப்ளீஸ் கீரை வாங்கிக்கோங்க நல்ல கீரை வாங்கிக்கோங்க ஏமா கீரைக்கிறம்மா இங்க கொஞ்சம் என்கிட்ட என்னென்ன கீரை இருக்கு என்கிட்ட அரைக்கீரை இருக்கு செரிக்கீரை இருக்கு தண்டு கீரை இருக்குது உனக்கு எந்த கீரை வேணும் எனக்கா தண்டு கீரை நல்லா இருக்கு அதையே கொடு எவ்வளவு அக்கா கீரை வரும் 15 ரூபாதான்க்கா என்னது 15 ரூபாயா அடியாத்தி கீரை ரேட்டு ஆயிடுச்சு இது நல்ல கீரை தானா அக்கா இது நல்ல கீரைக்கா குரங்குசாமி தோட்டத்துல விளைஞ்ச கீரைக்கா குரங்குசாமி தோட்டமா அது என்ன கதைய சொல்லு கேப்போம் அக்கா ஒரு சில மனுஷங்க வாழ்க்கையில மனுஷங்க விளையாடுவாங்க ஆனா அவன் வாழ்க்கையில குரங்கே விளையாட்டா போயிடுச்சா என்பது மனுஷங்க வாழ்க்கையில குரங்கு விளையாட்டிடுச்சா எங்க கதைய சொல்லி கேப்போம் வாங்க குரங்குசாமி தோட்டத்துக்கு போகலாம் பட்டாளம்னா பட்டாளம் குரங்கு பட்டாளம் பட்டாசு சட்டத்துக்கு பயந்த பட்டாளம் கும்மாலம்மா கும்மாலம் ஐயோலம்மாலும் பட்டாசு சட்டத்துக்கு பயந்த பட்டாளம் அந்த விவசாயி வர நம்ம தோட்டத்தை விட்டுட்டு போயிடலாம்டா வாங்கடா போலாம் ஐயோ இந்த குரங்குங்க வந்து திருப்பி விளைச்சலை இப்படி பண்ணிடுச்சு நானே இந்த விளைச்சலை வச்சுதான் ஏதோ கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு இருக்கேன் இப்படி வந்து டெய்லி வந்து நாசம் பண்ணிட்டு போயிடுது வேற தண்ணி பாய்ச்சல் போய் செடிகளுக்குலாம் போய் பாய்ச்சிட்டு வருவாங்க என்னது இது இந்த செடி ரொம்ப காஞ்சு போயிடுச்சு இதுக்கு நல்லா தண்ணி ஊற்றுவோம் வீட்டுல இருக்கிற பொண்ணு கூட மாட வந்து வேலை செஞ்சாதானே கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் 4 காசு சம்பாதிக்கவும் முடியும் படிக்கிறேன் புக்க திறந்து வச்சுட்டு பான்னு பார்த்துனுக்குது ஒரே ஆளா எவ்வளவு தெரிந்தா பார்க்க முடியுது விவசாயத்தையும் பார்த்துக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் இந்த பொண்ணுக்கு சமைச்சு வேற போடணும் வாங்க தண்ணி வேற ஊற்றணும் வரும்போதே ஊத்தினாதான் ஆச்சு இல்லைன்னா கரண்ட்டுக்காரன் வேற கரண்ட் நிறுத்திடுவான் ஐயோ இங்கே நான் இருக்குது மழை வர போகுது வீட்டுக்கு போவோம் எங்கன்னா பொழுது போறதுக்குள்ள ஏத்தா மல்லி பசு எடுக்குதுப்பா ஒரு சொந்த கூலி கொண்டாப்பா இருப்பா வந்த உடனே கத்திட்டு இருக்க ஒரு சொந்த கூலி தானே எடுத்துட்டு தரமாட்டேன் கத்திக்கிட்டே இருக்க சரிப்பா கத்தாதுப்பா பொறுமையா எடுத்துவாப்பா இருப்பா எடுத்துட்டு வரேன் இந்தாங்க கூழு என்ன உள்ள உப்பே இல்லை நீங்க கொடுக்கற காசுக்கு உப்பு இல்லா கூட தான் கொடுக்க முடியுது இருக்கிறது 4-10 கொடுக்குறீங்க இதுல வகை வகையா ருசி ஆவாஸ் போட முடியும் உப்பு இல்லா கூட தான் கொடுக்க முடியுது இப்படியாச்சும் கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்லையா இல்லம்மா நானு விளைச்சல் போட்டிருக்கேன் அது விளைஞ்சிட்ட பிறகு நான் உனக்கு காசு எடுத்துட்டு வந்து தந்துடுறேன் டெய்லி இதே சொல்லுங்க எப்பதான் நான் புது துணி நான் போடுறது என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அழகா சுத்துறது இதையே சொல்லுங்க போங்கப்பா சரிம்மா நான் போய் செத்த நேரம் ஓய்வு எடுத்துட்டு வரேன் அப்பா நம்ம தோட்டத்துல எத்தனை செடிப்பா இருக்கும் அது ஏன் கேக்குற இல்லப்பா எங்க டீச்சர் உனக்கு எத்தனை செடி பூ தெரியுன்னு கேட்டாரு சொன்னாங்கப்பா அது என்ன ஒரு 5-6 செடி இருக்கும்
ஓ, 5-6 செடிலாம் இருக்கா? சரிப்பா, நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஆ, நீ எதுக்குமா அங்கெல்லாம் போற? பூச்சி போட்டுலாம் கிடக்கும், அங்கெல்லாம் போவாதம்மா. இல்ல, நான் போயிட்டு வரேன்ப்பா, நான் பத்திரமா போயிட்டு வருவேன்ப்பா. சரி, போயிட்டு வாமா. எப்பா மல்லி, ஒரு கூட தண்ணி எடுத்துட்டு பார்த்தா அந்த மல்லி செடி வேற காஞ்சு போய் கிடக்குதுத்தா. சரிப்பா, எடுத்துட்டு போறேன். ஓ, அப்பா இத்தனை செடி வச்சிருக்காரு. நான் பூ பேர்லாம் தெரிஞ்சுக்க போறேன். ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ புத்திச்சா, ஒரே பூ புத்திச்சா. புவி புவி, ஓ பேர் என்ன? என் பேரு மல்லி. உன் பேரு மல்லியா? எங்க அப்பாவும் எனக்கு இதே பேரதான் வச்சிருக்காங்க. 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ புத்திச்சா, 2 பூ புத்திச்சா. புவி புவி, உன் பேர் என்ன? என் பேரு கனகாமரம். ஓ, இதுதான் கனகாமரமா? 3 குடம் தண்ணி ஊத்தி 3 பூ புத்திச்சா, 3 பூ புத்திச்சா. புவி புவி, உன் பேர் என்ன? என் பேரு சாமந்தி. ஓ, இது பேரு சாமந்தியா? 4 குடம் தண்ணி ஊத்தி 4 பூ புத்திச்சா, 4 பூ புத்திச்சா. புவி புவி, உன் பேர் என்ன? என் பேரு செம்பருத்தி. ஓ, இது பேரு செம்பருத்தியா? என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரேடியோ செட்டு மாதிரி வச்சுட்டு வருவாங்க. 6 குடம் தண்ணி ஊத்தி 6 பூ புத்திச்சா, 6 பூ புத்திச்சா. புவி புவி, உன் பேர் என்ன? என் பேரு குண்டு மல்லி. ஓ, இது பேரு குண்டு மல்லியா? என் பேரு மல்லி, இது பேரு குண்டு மல்லி. ஓ, அப்பா இதுக்கு தானே தண்ணி ஊற்றி சொன்னாரு. நிறைய ஊத்தணும் இதுக்கு வேற. சரி, பொழுது போறதுக்குள்ள வீட்டை போய் சேருவோம். அப்பா, நான் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்துட்டேன்ப்பா. அதுவும் இல்லாம எனக்கு நிறைய பூ பேர் தெரியும்பா. உங்களுக்கெல்லாம் தெரியுமா? எனக்கு நிறைய பூ பேர் தெரியும். எங்க டீச்சர் கேட்டாங்கன்னா கடன்னு சொல்லிட்டேனே. சரி, நான் போய் புக் எடுத்து படிக்கிறேன்ப்பா. புக் எடுத்து படிக்கிறேன்னு திறந்து வச்சுட்டு பேனு பார்க்க போறேன். சரி, நான் தோட்டத்துக்கு போய் வரேன். அப்பா அப்பா, பக்கத்தூர்ல திருவிழா நடக்குதாப்பா, என்னை கூட்டிட்டு போறீங்களாப்பா? திருவிழாக்கா? ஓ, என்னை கூட்டிட்டு போயிட்டா இந்த செடியெல்லாம் யார் பாத்துக்கிறது? இல்ல, எனக்கு திருவிழாக்கு நீ எங்கன்னா இப்படியே அழுத்துட்டு, நான் போய் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். வேற பொண்ண வேற தனியா வீட்டுல அழுவிட்டு வந்துட்டோம். பாவம் எப்படிதான் இருக்காமோ. சரி வாங்க, தண்ணி ஊத்துவோம் செடிக்கு. பட்டாளம்மா பட்டாளம், குரங்கு பட்டாளம், பட்டாசு சத்தத்துக்கு பயந்த பட்டாளம். மல்லி மல்லி, எதுக்கு அழுகுற? எங்க அப்பா நடக்கிற திருவிழாக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. என்னது, ஒன்னு திருவிழாக்கு கூட்டிட்டு போலையா? இரு, நான் போய் பேசுறேன். அப்புறமேட்டு அப்பா கூட்டிட்டு திருவிழாக்கு போ. ஏப்பா சாமி, இங்க கொஞ்சம் வாயா. என்ன குரங்கு, ஏன் பொண்ணு நீ திருவிழாக்கே கூட்டிட்டு போக மாட்டேன்? நான் திருவிழாக்கு கூட்டிட்டு போயிட்டுனா இந்த விளைச்சலாம் யார் பாத்துக்கிறது? இதுக்கு தண்ணி ஊற்றணும், உரம் போடு, யார் பாத்துக்கிறது? நானும் பாத்துக்கிறேன், நானும் பாத்துக்கிறேன், நானும் பாத்துக்கிறேன். என்னது, நீ ஒரு குரங்கு, நீ ஏன் விளைச்சலை பாத்துக்க போறியா? ஏன் உன் தோட்டத்துக்கெல்லாம் முன்ன பிள்ளை வந்ததில்ல? நான் பாத்துக்க மாட்டேன்னா கூட்டிட்டு போவா. உன்னை நம்பி கொடுத்துட்டு போலாமா? கொடுப்போம். சரி, தண்ணி ஊத்திடு செடிங்களுக்கலாம். முக்கியமா செடி பேர் வரைக்கும் தண்ணி போயிடும். சரி, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம். சரி, நாங்க போயிட்டு வரோம் திருவிழாக்கு. ஏப்பா மல்லி, கிளம்பிட்டியா? வா, திருவிழாக்கு போயிட்டு வரோம். வரேப்பா. அம்மா, நான்
நாம வர பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டாதாங்க தண்ணி ஊத்த முடியும். எதுக்குமே நீ கூட்ட எங்களெல்லாம்? அதனால இந்த விவசாயம் நம்மள நிலத்தை பார்த்துக்க சொன்னாருடா. வாடா போய் பார்த்துக்கலாம். ஒண்ணு பாட்டு பாடிங்க, நம்ம தண்ணி ஊத்தலாமா? பாட்டு தானே பாடிலாம். பட்டாளம்மா பட்டாளம் குரங்கு பட்டாளம் பொட்டாசு சத்தத்துக்கு பயந்து பட்டாளம் கும்மாலம்மா கும்மாலம் ஐயோ அம்மாலும் பட்டாசு சத்தத்துக்கே பயந்த பட்டாளம். டேய் பாடுனது போதுண்டா, தண்ணி ஊத்தலாண்டா, வாங்கடா. ஆமாண்டா, இந்த மல்லி செடிக்கு யார் தண்ணி ஊத்தண்டி? அண்ணி அண்ணி நான் தானே ஊத்துனேன். ஆமாண்டா, எங்க ஊத்தி இருக்க பாரு, மண்ணே நனையல. மண்ணே ஊத்தனே என்னடி நல்லா ஊத்தனே பாருடா வந்து இன்னொரு நீங்க ஊத்தனே. டேய் போய் பேசாத, எனக்கு பிடிக்காது. டே அங்க என்னடா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அண்ணு இந்த மல்லிச்செடிக்கு தண்ணியே ஊத்தலன்னு. ஏங்க தண்ணியே நீ ஊத்தல? இல்லன்னு நான் ஊத்தனேன்னு. சரி, இந்த சண்டைக்கு ஒரு தீர்வு சொல்லட்டோமா? நான் 1 2 சொல்லுவேன்னா நீங்க எல்லா செடியை பிடிங்க பார்க்கணுமா? சரியா? 1 2 3. செடி வேறு வரைக்கும் தண்ணி பாய்ச்சிருக்குடா. நல்லா தாண்டா ஊத்தி இருக்கான். குறைங்களா ஏண்டா என் செடியெல்லாம் பிடுங்க. நானே இந்த 4 செடியை வச்சிக்கணும் கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு இருக்கேன். அதுலயும் மண்ணை வாரி போட்டுட்டீங்களேடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? இதுக்குத்தான் இவங்களெல்லாம் நம்பனா ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. இப்ப மல்லி கேட்டா நம்மள திட்ட போறான். ஐயோ நன்றி. ஒரு சில மனுஷங்க வாழ்க்கையில மனுஷங்க தான் விளையாடுவாங்க. ஆனா இவன் வாழ்க்கையில குரங்கே விளையாடிடுச்சு. இதே போல உங்க வாழ்க்கையிலும் இதே மாதிரி ஒரு சில மனுஷங்கள் வருவாங்க. அவங்களை நீங்க தவிர்த்துட்டு வாழ கத்துக்கணும். சரி, நீங்க கீரை வாங்குற மாதிரி தெரியல, நான் அடுத்த தெருவுக்கு போய் கீரை வித்துக்கிறேன். கீரை வாங்கலையோ, கீரை வாங்கலையோ.